ஸ்விட்சர்லாண்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய யூஎஸ் ஈரான் டாக்ஸ் பற்றின அப்டேட்ஸ் வந்திருக்கு. 4 முக்கியமான அப்டேட் இருக்குது. அதில் நம்பர் 1 அப்டேட் என்ன அப்படின்னா, $12 பில்லியன் அமெரிக்கா நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா ஈரானுடைய அசட்ஸை ஒரு 24 25 பில்லியன் ஒர்த் ஆஃப் அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த எம்ஓயு முன்னாடி சைன் ஆகும்போதே ஈரான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய 50% ஆஃப் த அசட்ஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணால் தான் மேற்கொண்டு நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஸ்விட்சர்லாண்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் அவங்க சொல்லியிருக்கிறது $12 பில்லியன் ஒர்த் அசட்ஸை நாங்கள் அன்ஃப்ரீஸ் பண்ணுறோம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஈரானே அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. ஈரானுடைய நெகோஷியேட்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூஎஸ் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த $12 பில்லியன் ஃப்ரோசன் அசட்ஸ் அப்படிங்கிறத $6 பில்லியன் $6 பில்லியன் 2 ட்ரென்ச்சாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் நாங்கள் அமெரிக்காட்டிருந்து பேசிக் கூட்ஸும் மெடிசின்ஸும் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு வரக்கூடிய $6 பில்லியன் அமெரிக்காட்டிருந்து பேசிக் மெடிசின்ஸ் அண்ட் கூட்ஸை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனேயும் அமெரிக்கா தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் இப்படி ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஈரானியன் அசட்ஸ்லேருந்து நீங்கள் அந்த பணத்தை வச்சு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கலாமே அப்படின்னு கேட்டப்போ ஈரான் தரப்புலேருந்து ரொம்ப காட்டமாக ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் வாங்கிக்கிறோம், நாங்கள் என்ன வாங்கணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லாதீங்க, உங்ககிட்டருந்து நாங்கள் வாங்குறதுமே ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தான் வாங்குவோம், இல்லைனா அதையும் உங்ககிட்ட வாங்க மாட்டோம், உங்ககிட்ட நீங்கள் எங்களுக்கு பணத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்காக உங்ககிட்டருந்து வாங்கணுன்ற எந்த ஆப்ளிகேஷனும் எங்களுக்கு கிடையாது அப்படின்றத ஈரான் ரொம்ப தெளிவாக அமெரிக்காட்ட நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, ஈரான் மேலே ஆயில் சாங்ஷன்ஸ் இருந்ததில்ல, அந்த சாங்ஷன்ஸ் எல்லாத்தையும் அமெரிக்கா ஈஸ் பண்ணிடுச்சு, இனிமேல் எடுத்துட்டாங்க. ஆகஸ்ட் 21 வரைக்கும் நாங்கள் மேசிவ் டிஸ்கவுண்ட்லலாம் இனிமேல் யாருக்கும் ஆயில் விற்க வேண்டியதில்லை. ஆக்சுவலாக மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸ்லேயே நாங்கள் இனிமேல் ஆயில் விற்க எங்களால் முடியும். வேறஸ் இந்தியா, சைனா மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு அமெரிக்காட்டிருந்து க்ரூட் ஆயில் வாங்கணும் அப்படின்னா எங்கே சாங்ஷன்ஸ் வந்துருமோ அப்படின்ற பயத்தில் நாங்கள் மேசிவாக அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் இவ்வளோ நாள் விற்றுட்டு இருந்தோம். இனிமேல் ஆகஸ்ட் 21 வரைக்குமே நாங்கள் எந்த டிஸ்கவுண்ட்டும் கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்லி சாங்ஷனை அமெரிக்கா கம்ப்ளீட்டாக லிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஈரான் ஃபுல் மார்க்கெட் ப்ரைஸில் அவங்க க்ரூட் ஆயிலை விற்கலாம். இது ஈரானுடைய எக்கானமிக்கு பெரிய ப்ளஸ்ஸாக மாறுன்றல எந்த சந்தேகமும் இல்லை. மூணாவது, நியூக்ளியர் இன்ஸ்பெக்ஷன். ஈரானுக்குள்ளே இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி நாங்கள் வச்சுருக்கக்கூடிய யுரேனியமை, எங்களுடைய அட்டாமிக் பவர் பிளான்ஸ் எல்லாத்தையுமே அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம். 60 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு ஃபைனல் நியூக்ளியர் டீல் ஒன்று போட்டு அதுக்கான ஃபவுண்டேஷன், நியூக்ளியர் டீலுக்கான ஃபவுண்டேஷனை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு 60 டேஸ் டைம் இருக்கிறதுனால அதுக்குள்ளே IAEA அந்த அமைப்பு ஈரானுக்குள்ளே இன்ஸ்பெக்ஷன் நடத்துறதுக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. நாலாவது முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமானது, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை பற்றி கேள்வி கேட்டப்போ ஈரான் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் இதுக்கு முன்னாடி, அதாவது வாருக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருந்ததோ அதே அளவுக்கு ஃப்ரீயாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் இனிமேல் இருக்காது. ஆன் த அதர் சைட் நாங்கள் இன்டர்நேஷ்னல் லாவை அபைட் பண்ணி என்ன தேவையோ அந்த லாக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் பண்ணுவோம், அதை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் எல்லாருக்கும் ஃப்ரீ முன்னாடி இருந்த மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க, அப்படி இருக்காது அப்படின்ற விஷயத்த ஈரான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஆன் த அதர் சைட் இன்னும் நிறைய விஷயங்கள், மொத்தம் 14 பாயிண்ட்ஸ், அதில் இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் ஆக்சுவலாக வந்திருக்கக்கூடிய விஷயம். இன்னும் நிறைய விஷயங்கள் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் இருக்கும். ஐ வில் கீப் யூ போஸ்டட் ஆன் தட்.